நாலு பேரே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் இந்த கடையில் டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குங்க? ஏன்னா உங்கள் கடைங்கிறதுனால சொல்கிறீங்க கரெக்டாக? இல்லை, இந்த ஏரியாவில் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே சார். இந்த ஏரியாவில் வந்து இந்த முனியாண்டி செய்யணும். இந்த ரெண்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக முனியாண்டி விலாஸுங்கிற பேரே பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ்ஜுக்காக தான். வணக்கம், நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா முனியாண்டி விலாஸ் ஹோட்டலில் வந்து நான் 2 பரோட்டா சாப்பிட்டேங்க. 3 பரோட்டா சாப்பிட்டேன். ஸோ 2 சாரை நான் வாங்கினேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குடல் கிரேவி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சிக்கன் கிரேவி. ஸோ இந்த சாப்பை பற்றிய விஷயங்களை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேடம் வணக்கங்க. வணக்கம். உங்கள் பேருங்க மேடம்? உமா மகேஸ்வரி. மேடம் இந்த முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் வந்துட்டு எங்கே இருக்குங்க? இங்கே குறும்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. சரி சரிங்க. என்னென்ன மாதிரியான டிஷ் கொடுக்குறீங்க? டிஃபன் ஐட்டம்னு பார்த்தா இட்லி, தோசை, சப்பாத்தி, மத்தியானம் பரோட்டா, பிரியாணி, குஸ்கா, சாப்பாடு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ வந்து கிரேவியெல்லாம் யாரும் குக் பண்ணுறது நீங்கள் தானா இல்லை வேறு யாராவது? என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க. சிக்கன் பண்ணுவாங்க, போட்டி, அப்புறம் சாம்பார், அந்த ஒயிட் ரைஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் அவர் தான் பண்ணுவார். மீன் குழம்பு முதற்கொண்டு. நீங்கள் சிக்கன் கிரேவி கொடுத்தீங்க, அது ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அது இன்றைக்கி குக் பண்ணது யார்? இன்றைக்கி அவங்க தான் பண்ணாங்க. ஸோ அவங்ககிட்ட நாங்கள் சொன்னோன்னே சொல்லுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஷாப்பு வந்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து மஸ்ட்டாக நீங்கள் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். மேடம் இந்த கடை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஆர்டர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் எல்லா ப்ரோக்ராமுக்கும் இங்கே வந்து ஆர்டர் வாங்கிட்டு போவாங்க, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். டைமிங் வந்து என்ன டைமிங்? காலையில் 7 o'clockலேருந்து நைட்டு 11 o'clock வரைக்கும். க்ரௌடு வந்து எந்த டைமில் அதிகமாக இருக்கும்? அதான் காலையில் 8 to 10, மதியானம் வந்துட்டு 12 to 3 o'clock வரைக்கும் இருக்கும். அந்த டைமில் க்ரௌட் அதிகம். ஸோ உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னங்க மேடம்? அந்த ஷாப்புடைய காண்டாக்ட் 9944869304. இதுதான் கடையோட காண்டாக்ட் நம்பர். ஸோ ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப விரும்பி வாங்கக்கூடிய ஒரு டிஷ்னால் பீப்புள் எது வாங்கி சாப்பிட்றாங்க? மோஸ்ட்லி இங்கே முனியாண்டி விலாஸ் அப்படின்னாலே பிரியாணி சாப்பிடுவாங்க. ஃபேமிலியோடு வந்தாங்கன்னா எல்லாம் ரைஸ் எதிர்பார்ப்பாங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரி. ஆமாம். ஓகே மேடம், உங்களுடைய ஃப்யூச்சர் ஹோட்டலில் வந்துட்டு நீங்கள் இன்னும் பிரான்ச்சஸை டெவலப் பண்ணி நிறைய இடத்துல ஹோட்டல் வைக்க எங்கள் சேனல் சார்பாக விஷ் பண்ணிக்கிறோங்க. தேங்க்யூ மேடம். ஸோ வியூஸ், நம்ம இன்றைக்கி வந்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் ரிவ்யூ பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லியிருக்கேன். சரிங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.